வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஃபுட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பன்னீர் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 200 கிராம் அளவுள்ள பன்னீர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பெரிய சைஸு க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாதம் சேர்த்தி பண்ணையில் பன்னீர் உடஞ்சிடாமல் நமக்கு முழுமையாக இருக்கும். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்களே பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் நான் எந்த அளவு சைஸில் கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே அளவு சைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கட் பண்ணதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சு மிளகாத்தூள் அந்த ஐட்டம்லாம் கரிஞ்சிடாமல் இருக்கணும். எண்ணெய் நல்லா காயறதுக்கு முன்னாடிக்கே நம்ம இந்த பவுடரெல்லாம் சேர்த்துக்கணும். அப்போ தான் எண்ணெய் ஃபுல்லாக அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும், தீஞ்சிராமையும் இருக்கும். இப்போ இதில் ரெடி ஆனதில் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செய்யுங்க, உடஞ்சிராமல் இருக்கணும். ஓகேங்களா? அப்படியே நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி போயிடும் நமக்கு. அதனால் லைட்டாக பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் அந்த லைட்டாக சவந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம பேன்லேருந்து வடிச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கரில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் உருகி ஹீட் ஆகிற டைமில் ஒரு கொஞ்சம் போல் முழு மிளகு சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் போல் ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க. 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார் பூ, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதெல்லாம் லைட்டாக எண்ணெயில் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் இந்த போல் நீல வாக்கில் சன்னமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் கலர் மாறி வரணும்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் அந்த கண்ணாடி மாதிரி வரும் இல்லைங்களா, அது வரையிலும் வந்ததுனாவே போதும். இப்போ பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய் ஜஸ்ட் மவுத்தை மட்டும் லைட்டாக கீரல் போட்டு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பொடியாக கட் பண்ண மல்லி இலை, புதினா இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, நான் கேரட் தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. பீன்ஸ் சேர்த்தாச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் பட்டாணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. அதிகப்படுத்திட வேண்டாம், ரொம்ப குறைச்சும் வைக்க வேண்டாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனில் டீஸ்பூனில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த கலக்கிற ஐட்டம், மசாலா ஐட்டம் எல்லாம் இப்போவே சேர்த்து முடிச்சுட்டு நல்லா ஒருக்க பரட்டினதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒரே ஒரு தக்காளி, அதுவும் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளியோட ஃப்ளேவர் இருக்கணும், ஆனால் குழஞ்சு வெந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம். தக்காளியோட ஃப்ளேவர் அந்த ஒரு அந்த ஜூசினஸ் மட்டும் தான் இறங்கியிருக்கணும், ஆனால் முழுமையாக இருக்கணும் தக்காளி பார்வைக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ தான் நம்ம மசாலாலாம் போட்டு எண்ணெயில் பரட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பன்னீர் இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 தண்ணியோட அளவு, 1.5 கப்புக்கு நான் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒருக்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் பத்தல, ஸோ அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். திருப்பி ஒருக்க மிக்ஸ் பண்ணிடலாம்.
பன்னீர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு ஃபுட் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பன்னீர் தான். எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதுவும் கிட்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு கட்டி கொடுக்கணுமா இல்லை ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கணுமா, டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டமும் கூட இது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு 2 டைம் வாஷ் பண்ணிக்கிட்டு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். உள்ளே சேர்த்துட்டு ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது, பார்த்து கவனமாக செய்யுங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சம் போல் மல்லி இலையும் புதினா இலையும் மேலால் நம்ம தூவிக்கலாம். டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டால் கூட நம்ம இந்த இது செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபில்லிங்காக ரொம்ப ஒரு ரிச்சு இதில் நம்ம கொடுத்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அவங்களும் கெஸ்ட்டும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. பட் வந்து செய்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேங்களா? இப்போ இது வந்து மேலால் வந்துட்டு மல்லி இலையும் புதினா இலையும் தூவிட்டு விசில் போட்டு விட்டுருங்க. 2 விசில் நான் வச்சுட்டு எடுத்துட்டேன். ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான மணக்க பன்னீர் புலாவ் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோம். நல்ல சாதமும் உதிரி உதிரியாக வந்திருக்கு. நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இதுக்கு வந்து நல்லா சூப்பராக வந்துட்டு நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. உங்களுக்கு விருப்பமான நீங்கள் பொரியல் வந்து செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வெறுமனே ஆனியன் பச்சடியோடு சாப்பிட கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். டக்கரான ரிச்சான பன்னீர் புலாவ் ரெடி ஆயிருச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.